இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்து வருகிறேன். பெரியவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? அந்த நாளிலே கூட நம்ம சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கூடான கோரி நன்றி செலுத்துகிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட ஏசாயா எழுதின தெற்கு தரிசனத்தின் புத்தகம் 2வது அதிகாரத்தில் 9வது வசனம், சிறியவனும் குனிகிறான், பெரியவனும் பணிகிறான், ஆகையால் அவர்களுக்கு மன்னியாதிருப்பீர் என்று சொல்லி, சிறியவனும் குனிகிறான், பெரியவனும் பணிகிறான், அவர்களுக்கு என்ன பண்ணாதீங்க, மன்னியாதிருங்கள் சொல்லி ஏசாயா சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த சிறியவர்களும் இந்த பெரியவர்களும் யாரிடத்திலே குனிகிறார்கள், யாரிடத்திலே பணிகிறார்கள் என்று சொன்னால், என் அன்பு தேவ பிள்ளையே, விக்கிரத்திற்கு முன்பாக தன் கையினால் செய்யப்பட்ட அந்த விக்கிரங்களுக்கு முன்பாக பணிகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் தேவ சமூகத்துக்குள்ளாக இந்த பணிதல் என்பது ஒரு பெரிய காரியங்க. மனுஷன் ஒரு சின்ன மனுஷன் பெரியவர்களை பார்த்து பணிவது கிடையாது. வீட்டில் மருமக மாமனார் மாமியாரை மதிக்கிறது கிடையாது. பிள்ளைகள் பெற்றோரை மதிக்கிறது கிடையாது. ஆனால் என் அன்பு தெய்வ பிள்ளையை இப்படி இருக்கிற உலகத்திலையும் காலத்திலையும் ஆனால் என்ன பண்ணுகிறார்கள், இந்த சிறியவரும் பெரியவர்களும் அந்த விக்கிரங்களுக்கு முன்பாக போய் பணிந்து கொள்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களை, இதில் அவருடைய பக்தியை பார்க்க முடிகிறது. ஆனாலும் அவர்களை மன்னியாதிரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்கள், இன்றைக்கு இப்படி பணிகிற மக்களை, குனிகிற மக்களை மன்னியாதிரும் என்று சொல்லி வேதம் சொல்லும் பொழுது, நாம மற்றவர்களுக்கு முன்பாக, பெரியவர்களுக்கு முன்பாக, அதிகாரிகளுக்கு முன்பாக, ஊழியர்களுக்கு முன்பாக தலை நிமிர்ந்து நிற்கிறது, வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு விரோதமாக தலை நிமிர்ந்து பேசுறது, தலை நிமிர்ந்து நின்று வாக்குவாதம் பண்ணுகிறது, இதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டு தானே இருக்கிறார். எப்படி ஆண்டவர் நம்மளை மன்னிப்பார்? என் அன்பு தேவ பிள்ளையே, நீ ஒரு குடும்பத்தில் வாழ்க்கைப்பட்டு இருக்கலாம், கர்த்தர் உன் கூட பேசிக்கிட்டு இருக்கிறார். உன் வீட்டில் இருக்கிற பெரியவர்களை மதிக்கணும், நீ மிதிக்க கூடாது. அப்படி நீ மதிச்சு வாழ்ந்தா கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையை கொடுப்பார், அல்லேலூயா, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எதெல்லாம் மன்னிக்க முடியாதபடி காணப்பட்ட காரியங்கள் எது இருந்ததோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிக்க தயவு பெறுத்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி, வயதான தாய், வயதான தகப்பன், வயதான மாமனார், வயதான மாமியார், இவர்களுக்கு முன்பாக உன்னை நீ பணிந்து கொள்வதில்லை. அது மருமகளாயிருக்கட்டும், மருமகனாயிருக்கட்டும், என் அன்பு தேவ பிள்ளை, பிள்ளைகளாயிருக்கட்டும், பெற்ற தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இதுவே நியாயம் என்று சொல்லி எபேசியர் 6:1 சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப கீழ்ப்படிதல் எவ்வளவு உத்தமமானது. அன்பு தேவ பிள்ளையே, அந்த விக்கிரங்களுக்கு முன்பாகவே அவர்கள் பணிகிறது எவ்வளவு ஒரு பக்தி வைராக்கியத்துக்குரியதா இருக்கிறது. பெரியவங்களும் பணிகிறாங்க, சின்னவங்களும் பணிகிறாங்க. நாமும் ஆலயத்துக்குள்ளதான் வருகிறோம். ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா முழங்கால் பணியிறோமா, முழங்கால் நின்று செபிக்கிறோமா? கிடையாது. ஆனால் பாரு, அவங்க தேவ சமூகத்துக்குள்ளாக அது எந்த இடமாக இருந்தாலும் சரி, விழுந்து புரளவும் அதை வணங்கவும் அவர்கள் அச்சப்படுவதே கிடையாது, கூச்சப்படுவதே கிடையாது. காரணம் பக்தி. அறியாமல் தான் செய்கிறாங்க, ஆனால் பக்தி, கடவுளுடைய பயம் இன்றைக்கு நமக்கு இருக்கிறதா? பிரியமானவர்களே, நம் மாதங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. அநேக நம்முடைய வீதிகளிலும் தெருக்களிலும் ஊர்களிலும் பணிகிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. கொஞ்சம் நினைச்சிங்க, அன்பு தேவ பிள்ளை, அவங்க அறியாம தான் செய்கிறாங்க, ஆனாலும் அவங்களுக்குள்ள பக்தி இருக்குது, வைராக்கியம் இருக்கிறது. நம்ம அறிந்திருந்தோம் பணிவது கிடையாது. ஊழியக்காரரை பார்த்தா பணிவது கிடையாது, மூத்த விசுவாசிகளை பார்த்தா பணிவது கிடையாது, வயதான தாய் தகப்பனரை பார்த்தா பணிவது கிடையாது. இன்னைக்கு என்னுடைய ஊழியத்தின் பாதையில், என்னுடைய சபையில என்ன காட்டிலும் வயசுல அதிகமாக இருந்துட்டா ஐயான்னு சொல்லி தான் கூப்பிடுவேன், அம்மான்னு சொல்லி தான் கூப்பிடுவேன், அக்கான்னு சொல்லி தான் கூப்பிடுவேன். அந்த வயசுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன், அந்த வயசுக்கு நான் பணிகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. யோசித்து பார்த்து தேவ சமூகத்துக்குள்ளாக கர்த்தருடைய நாமத்தினாலே பணிந்து கர்த்தரை தொழுது கொள்வோம், மூத்தவர்களுக்கு மதிப்பு கொடுப்போம், மரியாதை கொடுப்போம், கீழ்ப்படிந்து நடப்போம். கர்த்தருடைய நாமத்தினாலே நம்முடைய காரியங்கள் மன்னிக்கப்படும். மன்னிக்கப்படாத காரியங்களை மன்னிப்பார் ஆண்டவர். ஒரு விசை கண்ணோக்கி பார்ப்பார். எசேக்கியா மனமேட்டிமையா இருந்தான், ஆனால் தன்னை தாழ்த்தி ஜெபிக்கும் போது கர்த்தர் அவனை மன்னித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம், மனம் இறங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளையை, நம்ம வாழ்க்கையில் அதை செய்ய வல்லவர் அல்லவா? நாமும் இப்படி தேவ சமூகத்துக்குள்ளாய் மன்னிக்கிற குணமுடையவர்களாய் மாத்திரமல்ல, தன்னை தாழ்த்தி அவருடைய சமூகத்துக்குள்ள பணியவும், தன்னை தாழ்த்தி மூத்தவர்களுக்கு
பணியவும் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியத்தை நீங்க செஞ்சு பாருங்களேன். கர்த்தர் ஒரு பெரிய சமாதானத்தை உங்க எல்லையில வைப்பார், உங்க குடும்பத்துல வைப்பார், உங்க ஊழியத்துல வைப்பார், உங்க சபையில வைப்பார். அல்லேலூயா. செபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்தவர்கள் எல்லாம் ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் பணியத்தக்கதாய், ஆண்டவரே குனிந்து பணியத்தக்கதாய் ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி அப்பா. ஆமாண்டவரே, புறஜாதி மக்களை வைத்து எங்களுக்கு ஆண்டவரே ஒரு பாடத்தை நீர் கற்பித்ததற்காக நன்றி செலுத்தி நாங்கள் செபிக்கிறோம். அப்படியே நாங்கள் நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். உம்முடைய சமூகத்துக்குள்ளாக ஆண்டவரே எங்களை ஆண்டவரை தாழ்த்துகிறையா பெரிய காரியத்தை. இந்த நாளில் பிறந்தநாள் திருநாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு நான் செபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார பரிசுத்த ஆவியின் நாமத்தில் நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும். ஒவ்வொரு ஊழியர்களுக்கு, சபை மக்களுக்காக செபிக்கிறேன். தகப்பனே, எந்தெந்த ஊழியர்கள்லாம் ஆண்டவரை விசுவாசிகள் நிமித்தம் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ, ஐயோ இவங்க மதிக்கல, இவங்க மரியாதை கொடுக்கல, இவங்க கனப்படுத்தல, இவங்க ஊழியத்துல இல்லை, இவங்க வேதனைப்படுத்துறாங்க, சபையை கலைக்கிறாங்க, பல விதத்துல போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, சபைக்கு விரோதமா, சபை கூடுதலுக்கு விரோதமா என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு ஊழியர்களுக்காக நான் செபிக்கிறேன். கர்த்தருடைய ஊழியத்தில் சமாதானத்தை கட்டளிடுவீராக. அற்புதத்தை செய்யும் விசுவாசிகளும் பணிந்து நடக்கிறது. இயேசு நாமத்தில் ஒப்புக்கும் தர்ப்பணம் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.